அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் நல்லவர். அதின் காலத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, 139 கோடிக்கு மேலே இருக்கிற பெரிய நாட்டில், இந்த பூமியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஏசப்பாவை நீங்கள் அறிந்திருக்கிறீங்கல்ல, நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. இன்றைக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? என்னோட கூட சேர்ந்து பைபிளை திறந்து பார்க்கணும். நீங்கள் தான் ஸ்க்ரீனில் காட்டுவீங்களே வசனம் அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? பைபிளை திருப்புங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 யோவான் 2:27. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அந்த வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது. உங்கள் இருதயத்தையும் இப்போ தொடுகிறதுன்னு நான் நம்புகிறேன். நிலைத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். நிலைத்து நிலையற்ற காலங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே, மனுஷன் எல்லாமே நிலையற்றவங்க. ஆனால் ஒரு முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்குள்ள வந்த பிறகு உங்களை சாத்தான் எப்படியாகிலும் அவருடைய அன்பிலிருந்து, அவருடைய கட்டுக்கோப்புக்குள்ள, அவருடைய கவரேஜில் இருந்து உங்களை எப்படியாகிலும் விளைக்கிறணும்னு ஏதாகிலும் ஒரு காரியத்தை முன்னெடுத்து கொண்டே இருப்பான். ஏன்னா அவன் தந்திரம் உள்ளவன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அபிஷேகம் இருக்குல்ல உங்களுக்குள்ள, எந்த சூழ்நிலையில் ஆவியானவர் உங்களுக்குள்ள தானே இருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி 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 ஜெபம் பண்ணி, வசனம் சொல்லுகிறது அல்லவா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்குது, அது பொய் அல்ல. அந்த சத்திய வசனங்களை வாஸ்து 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 ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் நிலைத்து நிற்கணும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் நிலைத்து நிற்பேன் ஆண்டவரே. நிலைச்சுன்னா தான் கனி கொடுக்க முடியும். யோவான் 15ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்குல்ல? அப்போது இந்த நாட்களில் நான் கனி கொடுக்கிற விசுவாசியாய் மாறப்போகிறேன். என்னை எந்த விதமான உலகம், ஸ்நேகம், உலக காரியம், போராட்டம் கர்த்தரை விட்டு என்னை பிரித்தெடுக்கவே முடியாது. விசுவாசத்தோடு ஆமென், நான் நிலைத்து நிற்க ஆவியானவர் உதவி செய்வார். நீங்கள் நிலைத்திருக்க ஆவியானவர் உதவி செய்வார். எந்த பிரச்சனை உங்கள் தலையில் போட்டு உங்களை குழப்புது, இருதயத்தை கசக்கி பிழியுது, இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், இந்த நாளை முடித்து நைட்டில் படுக்க போகும்போது பாருங்கள், ஒரு பெரிய சமாதானத்தோடு இருப்பீங்க. தேவன் உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நிலைத்து நிற்க விடாதபடிக்கு பலவிதமான தவறான எண்ணங்களை, அவிசுவாச எண்ணங்களை, கடந்த கால தோல்வியை காட்டி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே கலங்க பண்ணுகிறவனை நீர் கலங்க பண்ணி, இப்பொழுதே ஒரு புதிய அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றி நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து நிலைத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. வேத வசனமும் அபிஷேகமும் ஒன்றரை கலந்து கிரியை செய்யட்டும். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் வேத வசனத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பப்படணும். இன்றைக்குரிய கிருபையை தாங்க. இப்போதே தரீங்கப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, தைரியமா இருங்க. நீங்க நிலைச்சு நிற்பீங்க, கனி கொடுப்பீங்க. இந்த சத்தியத்தை இன்னைக்கு எத்தனை பேருக்கு நீங்க ஷேர் பண்ண போறீங்க? ஷேர் பண்ணிட்டு அந்த கமெண்ட் செக்ஷன்ல இத்தனை பேருக்கு நான் ஷேர் பண்ணேன்னு சந்தோஷமா எனக்கு போடுங்க. ஹிந்தி மொழியில் கேட்குறவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். தமிழ்நாட்கள், நம்முடைய தமிழ் மொழி பேசக்கூடிய சகோதர சகோதரிகள், ஆமாம், ஹிந்தி ஸ்பீக்கிங் பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அவங்களும் கர்த்தருக்குள்ளே வரணும்.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.